ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. சதா பாலரூபாபி விக்னாத்ரிஹந்த்ரி மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்ய மான்யா விதீந்திராதிமிருக்யா கணேசாபிதாமே விதத்தாம் ஸ்ரியம் காபி கல்யாணமூர்த்திः கல்பத்ருமம் பிரணமதாம் கமலாருணாபம் ஸ்கந்தம் புஜத்வயமநாமயமேகவக்த்ரம் காத்யாயனீ பிரியசுதம் கடிபத்தவாமம் கௌபீனதண்டதரதक्षिणहस्तमीडे. हे स्वामिनाथ करुणाकर दीनबन्धो श्रीपार्वतीशमुखपङ्कजपद्मबन्धो श्रीशादिदेवगणपूजितपादपद्मा वल्लीसनाथ मम देहि करावलम्बं, वल्लीसनाथ मम देहि करावलम्बम्. कूजं तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्. आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं. यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्. दूरीकृतसीतार्तिः प्रकटीकृतरामवैभवस्फूर्तिः दारितदशमुखकीर्तिः पुरतो मम भातु हनुमतो मूर्तिः. मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. वामे भूमिसुता पुरश्च हनुमान् पश्चात् सुमित्रासुतः शत्रुघ्नो भरतश्च पार्श्वदलयोर्वायुवादिकोणेषु च सुग्रीवश्च विभीषणश्चैव तारासुतो जाम्बवान्. मध्ये नीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामलं. नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देवी गतस्य जनकात्मजाय. नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्क मरुद्गणेभ्यः. धर्मात्मा सत्यसन्धश्च रामो दाशरथिर्यदि पौरुषे च प्रतिद्वन्द्वः शरेणं जहि रावणिं. सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यः ददाम्येतद्व्रतं मम. भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं. त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं. बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात्. ஏகாதசியாதி விரதங்கள் கிருஷ்ண சாந்திராயணாதிகளுக்கு எத்தனை புண்ணியம் உண்டோ அத்தனை பலன்கள் சொல்லப்படுறது. நாளைக்கு கார்த்திகை ஏகாதசி புண்ணிய காலம் கைசிக ஏகாதசின்னு ஸ்ரீரங்கத்திலையும் விசேஷமாக பெருமாளுக்கு உற்சவங்கள்லாம் நடக்கிறது. குருவாயூர் ஏகாதசி அப்படின்னும் பிரசித்தம். போன ஏகாதசி திருப்பிரயார் ஏகாதசி அப்படின்பால். இந்த ஏகாதசி குருவாயூர் ஏகாதசி. அடுத்தது வரப்போகிறது வைகுண்ட ஏகாதசி, மார்கழியில் வரப்போகிற ஏகாதசி. ஏகாதசி அதுக்கு முதல் நாள் தசமியிலேருந்தே விரதம் தொடக்கம். தசமியிலேயே ராத்திரி அகண்டாம சங்கீர்த்தனம் பண்ணிண்டு புண்ணிய கதைகளை சிரவணம் பண்ணுறது, ஏகாதசி விரதம் இருக்கிறது, நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது. அப்புறம் துவாதசியில் சாதுக்களுக்கு அன்னம் இடுறது, தன்னால் முடிஞ்சதை சாதுக்கள் கையில் வச்சு கொடுக்கறது.
இதெல்லாம் ரொம்ப புண்ணியமாக சொல்லியிருக்கு. கலியில் சுலபமாக புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்கான வழின்னு ஒரு 8 சொல்றார் நாராயண நம்பூதிரி. கீதா கங்கா ச காயத்ரி ச துளசிகா கோபிகா சந்தனம் தத் சாலக்கிராமாபிபூஜா பரபுருஷ ததைகாதசி நாமவர்ணாஹ ஏதான்யஷ்டாப்யயத்னான்யை கலிசமயே त्वत्प्रसाद प्रवृद्ध्या क्षिप्रं मुक्तिप्रदानीत्यभिदधुर्षयः तेषु मां सज्जयेथाः. நாளைக்கு குருவாயூர் ஏகாதசின்னா இன்னைக்கு ஒரு ஸ்லோகமாவது நாராயணியை ஸ்மரிக்கணுமே. 92வது தசகத்தில் போய் நம்பூதிரி 8 சாதனங்கள் கலியில் நமக்கு சீக்கிரம் முக்தியை கொடுக்கறதுக்காக ரிஷிகள் சொல்லியிருக்காள். க்ஷிப்ரம் முக்தி பிரதானி தியபிததுருஷய. ரிஷிகள் சொல்லிவிட்டால் அப்படின்னா அது சுப்ரீம், இதுக்கு மேலே தீர்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்கிறாள் இல்லையா. அதுபோல ரிஷிகள் சொல்லிவிட்டால் அது நமக்கு பரமப்பிரமாணம். முக்தி பர்யந்தம் கொடுக்குமா, அதுவும் சீக்கிரம் கொடுக்குமா, அதுவும் இந்த கலியில தான் கொடுக்குமா. கலி சமயே தொத்பிரசாத பிரவருத்தியா க்ஷிப்ரம் முக்தி பிரதானீத்யபிததுர்ஷயா. அந்த 8 விஷயங்கள்லையும் குருவாயூரப்பா சீக்கிரம் எனக்கு ஒரு ஸ்ரத்தா பக்தியை நீ கொடுக்கணும் அப்படின்னு நம்பூதிரி பிரார்த்திக்கிறா. அபிததுர்ஷயா தேஷு மாம் சஜ்ஜயேதாஹ. அது என்னென்னால் பகவத்கீதை நித்தியம் பாராயணம் பண்ணுறது. முழுக்க பாராயணம் பண்ண முடியலன்னாலும் ஒரு அத்தியாயமாவது படிக்கிறது. சாப்பிட்ற காலத்துலேயாவது 15வது அத்தியாயம் படிக்கிறதுன்னு சிஷ்டாச்சாரத்தில் வச்சுருக்கா. இலையில பரமாறின்னு இருக்கிற காலத்தில் பரமாறுறவா தான் பரமாற போகிறாள். நம்ம என்ன பண்ண போகிறோம்? பரிசேச்சனம் பண்ண பரியந்தம் இலையில பரமாறின்னு இருக்கிறதே புருஷோத்தம பிராப்தி யோகம்னு 15வது அத்தியாயம். புருஷோத்தம யோகம்னு சொல்லுவாள். பிராச்சீன சம்பிரதாயம் புருஷோத்தம பிராப்தி யோகம்னு புருஷோத்தமன் இடத்துல நம்மளை சேர்க்கிறதான ஒரு யோகம். யோகம்னா சேர்க்கைன்னு அர்த்தம். புருஷோத்தம பிராப்தி பரியந்தம் தரக்கூடியதான யோகம் 15வது அத்தியாயம். சின்ன அத்தியாயம்தான். ஊர்துவமூலம் அதசாகம் அஸ்வத்தம் பிராகுரவ்யம் சந்தாம்சி எஸ்ய பர்ணானி எஸ்தம் வேத சவேதவிதுன்னு ஆரம்பித்து அதில் தான் சுவாமி சொல்கிறார், உள்ளே இருந்துட்டு ஒத்தொத்தருக்குள்ளேயும் அந்தரியாமியாய் நான் தான் சாப்பிட்றேன் அர்ஜுனா. அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதா. சாப்பிட்ற ஆகாரத்தையும் ஆரோக்கியமாய் நான் தான் பண்ணுறேன். ஆரோக்கியப்பிரதமாய் பிராணாபான சமாயுக்தா பச்சாமியன்னம் சதுர்விதம் அப்படின்னு கீதாச்சாரியன் சொல்கிறார். பகவானை நினச்சிட்டு சாப்பிடணும். கவலே கவலே செய்வ குறியாத் கோவிந்த கீர்த்தனம் அப்படின்னு ஒரு புடி சாத்துக்கு கவலம்னு பேர். பொடி புடியாக தானே எடுத்து சாப்பிட்றோம். கவலே கவலே செய்வ குறியாத் கோவிந்த கீர்த்தனம். ஒரு புடி சாப்பிட்றதையும் சாப்பிட்றது மறந்து போகலான்னு கோவிந்த நாமம் மறக்கக்கூடாது. ஸ்நான பான ஜப தபகலு மாடுதே கிருஷ்ணாயன பாரதே. அதுதான் புரந்தரதாசனும் ஸ்நான காலத்திலையும் பான காலத்திலையும் சாப்பிட்ற காலத்திலையும் ஏன் மனைவியை கொஞ்ச காலத்தில் கூட பகவானை மறந்துடாதே. நின்ன மந்தகாமினியோடு சரசமாடுதே கிருஷ்ணாயன பாரதே அப்படிங்கிறா. மனைவியோட சந்தோஷமாக இருந்தாலும் அந்த நாளைக்கு கிருஷ்ணான்னு சொல்லுடா. பகவானை எந்த நேரத்திலையும் மறந்துடாதே அப்படின்னு பெரியவாள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா. சதா சர்வகாலம் நிமிஷம் நிமிஷார்த்தம்பா தியாயேத் விஷ்ணும் சனாதனம்னு பகவானை எப்பொழுதும் நினைக்கணும். சாப்பிட்ற காலத்தில் சர்வதா நினைக்கணும். அவரை நினைச்சிட்டு சாப்பிட்டாதான் நமக்கு சாப்பிட்ற அன்னம் ஆரோக்கியமாக ஆகும். அகம் வைஸ்வானரோ பூத்வா அப்படின்னு அந்த அத்தியாயத்தில் தான் சொல்கிறாள். பெரியவாள்லாம் அந்த அத்தியாயத்தை சொல்லுவாள். அதெல்லாம் சொல்கிற விட்டு போகிற காலத்தில் தான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலேயே எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா அனன்யாச்சிந்தையுந்தோ மாம் இத்தியாதி ஸ்லோகங்களை சேர்த்துருக்கா. சஹஸ்ரநாமத்தில் கடைசியில் போய் அர்ஜுன உவாச்சா கிருஷ்ண உவாச்ச பகவான் உவாச்சா இதெல்லாம் சொல்லி ஒரு 5-6 ஸ்லோகங்கள் கீதையும் வருது. அதில் பல புராணங்களுடைய ஸ்லோகம் வருது. ஆர்த்தா விஷண்ணா சிதிலாஷ்ச பீதாகங்கிறதெல்லாம் விஷ்ணு புராண ஸ்லோகம்.
சத்யம் சத்யம் புனசத்யம் உத்ருத்திய புஜமுச்சதே அப்படிங்கிறதெல்லாம் விஷ்ணு புராண ஸ்லோகம். ஔஷதம் ஜாஹ்னவீதோயம் வைத்தியோ நாராயணோ ஹரிஹி. இதெல்லாம் பல புராணங்கள் வியாசர் பண்ணினதை எடுத்து அதில் எழுதியிருக்கார். ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரியச்ச புனః இதமேகம் சுனிஷ்பன்னம் தேயோ நாராயண சதா இத்தியாதி ஸ்லோகங்கள்லாம் பல புராணங்களில் உள்ளது. சிவபுராணம், ஸ்காந்தம், பாத்மம், விஷ்ணு புராணம், இப்படி பல புராணங்கள் ஸ்லோகங்களோட அந்த வனமாலிகதீசாரங்கிக்கு அப்புறம் வரக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் சஹஸ்ரநாமம்னு சொன்னோமா நான் சொல்கிறேன். பின்னாடி அதெல்லாம் பல புராண ஸ்லோகங்கள் வருது. அதில் கீதையோட ஸ்லோகமும் சேர்த்து எழுதியிருக்கால். கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகம் படிக்கிறது, கங்கையில் வாழ்நாளில் ஒரு தரையாவது போய் ஸ்நானம் பண்ணுறது, எப்போதும் அங்கே போய் இருக்க முடியாததுக்கு இங்கே இருக்கிற இடத்துலையே தலையில் தண்ணியை கொட்டிக்கிறதே கங்கை கங்கைன்னு சொல்கிறது. கங்கை கங்கை என்ற வாசகத்தால் அப்படின்னார் பெரியாழ்வார். கங்கை கங்கைன்னு சொன்னாலே போகிறோம். கங்கா கங்கேது யோப்ரூயாத் யோஜனானாம் சதைரபின்னு இந்த மாதம் அதுவும் கார்த்திகை அமாவாசை கீழே போச்சே. அது ஐயாவாளுடைய வைபவத்தை சொல்கிற அமாவாசை. 300 வருஷங்களுக்கு முன்னாடி, 300 வருஷங்களுக்கு முன்னாடி திருவிசநல்லூரில் இருந்த பெரியவாள் கங்கா ஸ்நானம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தன்னோட கணத்தடிக்கே போய் கங்கையை கூப்பிட்டதும் பொங்கி வந்தால் கங்கை அவரோட கணத்திலேருந்தே. அந்த ஞாபகமாக இன்றைக்கும் கார்த்திகை அமாவாசை, கங்கை வந்த தினம், கங்காகர்ஷணம். கங்காகர்ஷணம்னு லட்சக்கணக்கான ஜனங்கள் இன்றைக்கும் பக்தால் ஸ்நானம் பண்ணுறாள் அந்த கார்த்திகை அமாவாசையில். எல்லாரும் காசிக்கு போக முடியுமா, ஹரித்வாரம் போக முடியுமா, கங்கா ஸ்நானம் பண்ண முடியுமா? எல்லாருக்கும் கிடைக்கிறா போல இங்கே ஐயாவால் கும்பகோணம் பக்கத்தில் கோவிந்தபுரத்துக்கு அக்கறை தான், வீரசோழநாத்துக்கு இக்கரை கோவிந்தபுரம், அக்கறை திருவிசநல்லூர். திருவண்ணாமருதூர்லேருந்து ஒரு பாலம் தாண்டி அந்த பக்கம் போனோமானால் திருவிசநல்லூர். அங்கே ஒரு கணத்தில், அக்ரஹாரத்தில் ஒரு கணத்தில் ஒரு மகான் நாம சித்தாந்தம் பண்ணின பெரியவாள். சிவநாம் ராமநாமத்துக்கு எத்தனை பெருமை உண்டோ அத்தனை நாமம் கங்கைக்கு உண்டுன்னு லோகத்துக்கு காமிச்சா. கங்கா கங்கா கங்கான்னு சொன்னதும் கணத்திலேருந்து பொங்கி வராள் கங்கை. கீதா கங்கா ச காயத்ரி, 3வது காயத்ரி. ஆற்றுல ஒரு துளசியாவது வச்சுக்கிறது, கழுத்தில் ஒரு துளசி மாலை போட்டுக்கிறது, இதெல்லாமும் மோட்ச சாதனம்னு சொல்கிறா. அப்பிச்ச துளசிகா, கோபி சந்தனம் இட்டுக்கிறது. கோபிகா சந்தனம் தத்து சாலக்கிராமாபிபூஜா, ஒரு சாலக்கிராமம் பானம் வச்சு ஆற்றுல பூஜிக்கிறது. இல்லை ஆலயத்தில் போனால் சாலக்கிராம தீர்த்தம் கொடுப்பால் அதை வாங்கிக்கிறது. சாலக்கிராமாபிபூஜா பரபுருஷ ததைகாதசி, 7வதான சாதனம் ஏகாதசி. 8வதான சாதனம் நாமவர்ணாக. கீதா கங்கா ச காயத்ரி துளசிகா கோபிகா சந்தனம் தது சாலக்கிராமாபிபூஜா பரபுருஷ ததைகாதசி நாமவர்ணாக. புண்ணிய கதைகளை கேட்கறது, நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது, இந்த 8 சாதனங்கள். ஏதாம் அஷ்டாப்யத்னான்யை கலிசமயே, கலியில் தான் அதுவும் பாக்கியமா. கிருத யுகத்தில் நான் நாமம் சொல்லிட்டு இருக்கேன்னு உட்கார முடியாதான். அந்த யுகத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சாக. தியாயன் கிருத்தே, தியான யோகத்துக்கு அதிகாரிகள் தியான யோகம் பண்ணியாக. அதுபோல யஜன் யஜ்ஞைஹி திரேதாயா, யஜ்ஞம் பண்ணித்தான் ஆகணும். திரேதாயுகத்தில் பிறந்திருந்தோமானா. துவாபரே அர்ச்சையன்னு, துவாபர யுகத்தில் அர்ச்சனம். இதுக்கெல்லாம் எந்தெந்த பலன் கிடைக்குமோ பாக்கி யுகங்களில் அந்த பலனெல்லாம் நமக்கு ததாப்னோதி கலவு சங்கீர்த்திய கேசவம் அப்படின்னு கலியுகத்தில் நமக்கு கிடைக்கிறதுன்னு சொல்கிறார். அந்த ஏகாதசி புண்ணிய காலம் நாளைக்கு குருவாயூர் ஏகாதசின்னு நாராயணியம் அவசியம் படிக்கணும். நாராயணியம் படிக்கிறவாள் நாளைக்கும் கட்டாயம் படிக்கணும், ஏகாதசியில் படிக்கணும். அதுலேயும் விசேஷமாய் குருவாயூர் ஏகாதசியில் ஒரு 10 தசகமாவது 4 தசகமாவது படிக்கணும். முடியல அக்ரேபசாமியாவது படிக்கணும். கடைசி அத்தியாயத்தையாவது, கடைசி பட்சம் அக்ரேபசாமியாவது ஆயுராரோக்கிய சௌக்கியம்னு நல்லதெல்லாம் பண்ணி தான் குடும்பத்துக்கு க்ஷேமத்தை வருத்தார். சும்மா நன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தால் போகாது. ஹாவ் ஏ குட் டே, ஹாவ் ஏ நைஸ் டே அப்படின்னு ஒருத்தருக்கு சொல்லிட்டு இருந்ததுனால, குட் மார்னிங் சொன்னதுனால எல்லாருக்கும் குட் மார்னிங் ஆகிடாது. குட் ஈவினிங்னு சொன்னதுனால குட் ஈவினிங் ஆகிடாது. நாராயணியம் படித்தாதான் குட் மார்னிங்கா. நாராயணியம் படித்தாதான் அந்த டே தான் குட் டே ஆக். 10 துளசி எடுத்து கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணாய நமஹா கமலாநாதாய நமஹான்னு அவர் சரணத்தில் போட்டால் தான் நமக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும், விடுதேடி வரும்.
அவசியம் நாராயணியம் படிக்கணும். நாளைக்கு ஏகாதசி, புதன்கிழமையும் வேறு சேர்ந்துருக்கு. அதுக்கு பூர்வாங்கமாக இன்றைக்கி தசமி. தசமியிலையும் நமக்கு ஸ்ரீமத் ராமாயண சிரவணம் கிடைக்கிறது. நேற்றைய தினம் 104 சர்க்கம் ஆயிருக்கு. இது 105வது சர்க்கம். அயோத்தியா காண்டம் 105வது சர்க்கம், 46 ஸ்லோகங்கள் உடையது. ததः புருஷசிம்ஹானாம் விருதானாம் தைः சுஹృத்கணைः சோசதாமேவ ரஜனீ துக்கேன வியத்யவர்த்யதா ரஜன்யாம் சுப்ரபாதாயாம் भ्रातरस्ते सुहृद्वृताः मन्दाकिन्यां हुतं जप्यं कृत्वा राममुपागमन्ने तूष्णीं ते समुपासीना न कश्चित् किञ्चिदब्रवीति भरतस्तु सुहृन्मध्ये ராமம் வச்சனமப்ரவீதி. நேற்றைய தினம் சுவாமி சில விஷயங்கள் பேசினார். அதோடு அஸ்தமிச்சதுன்னு சொல்லியிருந்தோம். பரதராம சமாகமம் நடந்திருக்கு. சம்பாதம் இப்போ ஆரம்பிக்கிறது. ராத்திரி அஸ்தமிச்சிருந்தது. விஸ்ராந்தி பண்ணிட்டு இருந்தால் புருஷசிம்ஹானாம், புருஷர்களுக்குள்ள சிம்மங்கள் இந்த ராமலக்ஷ்மண பரத சத்ருகுணால், அவரோட கூடியிருந்தவாள், பரதனோட கூட வந்தவாள் வசிஷ்டாதிகள், சுமந்திராதி மந்திரிகள், விருதானாம் தை சுஹృத்கணைஹி, அதோட இந்த குடும்பத்தோடைய க்ஷேமத்தை பிரார்த்திக்கக்கூடிய சுஹൃத்துக்கள் எல்லாருக்கும் ராமன் என்ன பதில், ராமன் இப்படி சொல்லிவிட்டாரே, பரதன் ஒரு நல்ல நோக்கத்தோடு வந்தாரே, மேற்கொண்டு என்ன நடக்க போகிறதோன்னு இந்த யோஜனையிலேயே சோச்சதாமே ரஜனி, அந்த ஒரு கவலையிலேயே போச்சான் அந்த ராத்திரி. ரஜனின்னா ராத்திரி. சோச்சதாமேவ ரஜனி துக்கேன வியத்யவர்த்ததா, துக்கமாகவே அந்த ராத்திரி போச்சு. பொழுது விடிஞ்சுது. ரஜன்யாம் சுப்ரபாதாயாம் பிராதரஸ்தே சுஹృத்ருதாக, பொழுது விடிஞ்சதும் ராமனுடைய பிராதாக்கள், அதாவது பரதசத்ருக்னால் மங்கள ஸ்நானங்கள்லாம் பண்ணி மந்தாகினியிலே ஹோமங்கள் ஜபங்கள்லாம் பண்ணி மந்தாகின்யாம் ஹுதம் ஜப்யம் கிருத்வா ராமமுபாகமன்னே, ஜபஹோமங்கள்லாம் பண்ணிவிட்டு ராமன் இருக்கிற இடம் வந்தால் தூஷ்ணீம் தே சமுபாசீனான கஷ்சித் கிஞ்சிதப்ரவீதி, ராமன் முன்னாடி வந்து உட்காந்துட்டாலே ஒழிய ஒருத்தர் கூட பேசுறதுக்கான ஒரு நிலையிலே இல்லையா, யாரும் ஒன்றும் பேசல. ந கஷ்சித் கிஞ்சிதப்ரவீதி, ராமனை பார்த்துட்டு இருக்காள், ராமனும் இவாளை பார்த்துட்டு இருக்காள். அந்த நேரத்தில் பரதஸ்து சுஹ்ருன் மத்தியே ராமம் வச்சனம் அப்ரவீதி, நேற்றுக்கு ராம வாக்கியம் சொன்னோம் இல்லையா, இந்த சர்க்கத்தில் பரதன் பேசுகிறார். சுஹൃத்துக்களுடைய மத்தியிலே எல்லாருடைய அபிப்பிராயமாக பரதன் பேசினார். அண்ணா, நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன், அப்பா அம்மாவை மதிக்கணும். நேற்றுக்கு ராமர் சொல்லியிருந்தார், அப்பா அம்மா எப்படி இருந்தாலும் அவள்கிட்ட தோஷம் பார்க்கக்கூடாது, குழந்தை அவளை தெய்வமாக நினைக்கணும், அவள் என்ன சொல்கிறாளோ அதுக்கு கட்டுப்படணும். கணவனுக்கு மனைவியும், அப்பா அம்மாவுக்கு குழந்தைகளும், குருவுக்கு சிஷ்யனும்னு சொல்லியிருந்தார். அதை இங்கே மனசில் வாங்கின்றதாக பரதன் முதல்ல, அண்ணா இனிமே நான் அம்மாவை திட்டல்ல, பூஜிக்கிறேன். சாந்த்விதா மாமிகா மாதா தத்தம் ராஜ்யமிதம் மயா, அம்மாவை நான் பூஜிக்கிறேன், சமாதானமாக வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நேற்றுக்கு பேசினது போகட்டும், அந்த விஷயத்தை பற்றி நான் வரல. அம்மாவோட இஷ்டத்துக்கு, அப்பாவோட தர்மப்படி சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறதுக்கு அப்பா ராஜ்யத்தை கொடுத்துட்டார். உங்களுக்கு வனவாசம், எனக்கு ராஜ்யம்னு கைகை அம்மாட்ட சொல்லிவிட்டார்னு தானே சொல்கிறேன். அம்மா ராஜ்யத்தை எங்கிட்ட கொடுத்துட்டார். அம்மா எனக்காக தான் வாங்கி கொடுத்தால் தசரதர்கிட்டேருந்து ராஜ்யத்தை எங்கிட்ட கொடுத்துட்டால், நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் ராமார்ப்பணம் பண்ணுறேன். இப்போ அப்பா சொன்னதை விட்டுடுங்க. இப்போ எங்கள் அம்மா எனக்காக வாங்கி கொடுத்த ராஜ்யத்தை, தத்தம் ராஜ்யமிதம் மமா, இது ஒருக்கு அயோத்தி ராஜ்யம். தத்ததாமி தவைவாகம் புங்ஸ்வராஜ்யமகண்டகம், எனக்கு கொடுத்ததான ராஜ்யத்தை நான் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாமோனோ, எங்கிட்ட கொடுத்ததான ஒரு வஸ்துவை நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். நீங்கள் இந்த ராஜ்யத்தை அவசியம் ஏற்றுக்கணும், அயோத்தியே ஆளணும். தத்ததாமி தவைவாகம் புங்ஸ்வராஜ்யமகண்டகம் மகதேவாம்பு வேகேனே பின்னஹா சேதுர்ஜலாகமே, உயர்ந்த கார்காலத்தில், இந்த மாதிரி வருஷா காலங்கள், ஐப்பசி கார்த்திகை மாதிரி மாதங்களில் மழை நிறைய பெய்யக்கூடிய காலங்களில் எப்படி அணையை உடைச்சிட்டு ஜலங்கள் பிரவாகமாக வந்து சின்ன பின்னமாக ஆகுமோ ஊர்களை, அதுபோல நீங்கள் இல்லாத, அப்பா இல்லாத இந்த அயோத்தி ராஜ்யம் இப்போ கரை புரண்டு போயின்னு இருக்கு. யார் இதை கட்டுப்படுத்துறதுங்கிறது புரியல.
மகதே வம்புவேகேனே பின்னஹா சேதுர்ஜலாகமே துராவாரம் தொதன்யேனே ராஜ்யகண்டமிதம் மகது. உங்களை தவிர இந்த ஜலத்தை கட்டுப்படுத்தி ஒரு போக்குக்கு கொண்டு வரது போல உங்களை தவிர யாரும் இல்லை. இந்த ராஜ்யத்தை பூர்வீகால் ஆண்டு வந்ததான ராஜ்யத்தை பழைய நிலைக்கு கொண்டு வந்து இந்த ராஜ்யத்தை ஆள்றதுக்கு கதிம் கரைவாஸ்வஸ்யே தார்க்ஷஸ்யேவ பதத்ரிணஹா அனுகம் தும் நசக்திர்மே கதிம் தவ மஹீபதே. ஹே மஹீபதே, ஒரு குதிரையோட போக்க கழுதை ஃபாலோ பண்ண முடியுமா? கரஹான்னா கழுதை. கதிம் கரைவாஸ்வஸ்யே, ஒரு குதிரையோட ஒரு வேகத்தை கழுதையால் ஃபாலோ பண்ண முடியுமா? தார்க்ஷியன்னா கருடன். ஒரு கருடனுடைய ஒரு போக்கை ஒரு சாதாரண சிட்டுக்குருவியால் தத்திக்கிளியால் ஃபாலோ பண்ண முடியுமா? ஒரு சின்ன சின்ன பறவைகளும் ஆகாசத்தில் பறக்கிறது, கருடனும் பறக்கிறது. ககாதிபன்னு பேர் கருடனுக்கு. கஹா அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் ஆகாசம்னு அர்த்தம். லேசாக அதை முதல் காவை சொன்னோமானால் கஹா அப்படின்னு சொன்னோமானால் ஜலம்னு அர்த்தம். கஹா அப்படின்னா ஆகாசம்னு அர்த்தம். குஹு அப்படின்னு சொன்னால் பூமின்னு அர்த்தம். ஒரு அக்ஷரத்துக்கெல்லாம் கூட உயர்ந்த அர்த்தங்கள் உண்டு சம்ஸ்கிருதத்தில். குஹு அப்படின்னா பூமின்னு அர்த்தம். கஹா அப்படின்னா ஆகாசம்னு அர்த்தம், ஜலம்னு அர்த்தம். கஹா அப்படின்னு அழுத்தி சொன்னோமானால் ஆகாசம்னு அர்த்தம். கஹா அப்படின்னு சொன்னோமானால் பல அர்த்தங்கள் உண்டு. அதில் இது ஒரு அர்த்தம். கஹா அப்படின்னு சொன்னால் பிரம்மதேவன் ஒரு அர்த்தம். கா அப்படின்னு சொன்னால் சரஸ்வதின்னு அர்த்தம். விசேஷார்த்தங்கள் பலது இருக்கு. சாதாரணமாக உள்ளது ககாதிபன். கருடனுக்கு என்ன பேருன்னால் ககாதிபன்னு பேர். ஆகாசத்துக்கு அவன் தான் அதிபன். ஏன்னால் அவன் பறக்கிற உச்சத்தை யாரும் தொட முடியாது. அவனுக்கு தார்க்ஷியன்னு பேர். கதிம் கரைவாஸ்வஸ்யே தார்க்ஷஸ்யேவ பதத்ரிணஹா. வேதத்திலையும் நம்ம சொல்றோம் இல்லையா, ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவாஹ ஸ்வஸ்தி நः பூஷா விஸ்வவேதாஹ ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யஹ அரிஷ்டநேமிஹ ஸ்வஸ்தி நோ ப்ருஹஸ்பதிர்ததாது. இந்திரன் எங்களுக்கு மங்களத்தை செய்யட்டும். ஸ்வஸ்தி நஹா. ப்ருஹஸ்பதி எங்களுக்கு மங்களத்தை செய்யட்டும். அரிஷ்டநேமின்னு ஒரு தேவதை, அவர் எங்களுக்கு மங்களத்தை செய்யட்டும். அதுபோல கருடன் எங்களுக்கு மங்களத்தை செய்யும். கருடன்கிறது ஒரு தேவதை. வேதத்தில் காயத்ரிகள் தேவதைகளுக்கு ஆரம்பிக்கிறதையே முதல்ல கருடனோட காயத்ரி தான் தொடங்கிறது. தத் புருஷாய வித்மஹே சுவர்ண பக்ஷாய தீமஹி தன்னோ கருட பிரச்சோதயாதி. அதோட கூட ஒரு அணுவாக்கம் முழுக்க யஜுர்வேதத்தில் கருடனை பற்றி பெருமைகள் சொல்கிறது. சுபர்ணோசி கருத்மான் திருவத்தே சிரோகாயத்ரஞ்சக்ஷுஸ்தோம ஆத்மா சாமதே தனூஹு. இப்படி ஆரம்பிச்சு சுபர்ணோசி கருத்மான் திவங்கச்ச சுவப்பதாம். கருட சயனத்தில் முக்கியமான மந்திரம் இது. கருட சயனம்னே ஒரு யஜ்யம், மகாக்னிச்சயனம்னு பேர். பாகவதத்திலையும் ரொம்ப ஸ்லாகிச்சு சுகாச்சாரியால் நவமஸ்கந்தத்தில் போய் பரதன் பண்ணினாராம் அந்த கருட சயனம். அந்த சயனம் பண்ணினதும் தேவதைகள்லாம் அறிவாள். அந்த கருட சயனம் பண்ணவனே தேவதைகள்லாம் அறிவாலாம். தேவலோகத்திலெல்லாம் பரதனுடைய புகழ் பேசப்பட்டுதுரா ராஜன்னே அப்படிங்கிறாள் சுகாச்சாரியா. துஷ்யந்தனுடைய புத்திரன் பரதன் அந்த மகாக்னி ஜெயனம் கருட ஜெயனம் பண்ணி அவனை 3 லோகத்திலையும் பேசிட்டு இருந்தால் அவனை பற்றி அப்படின்னா. தார்க்ஷன்னு பேரு கருடனுக்கு. தார்க்ஷஸ்யேவ பதத்ரிணஹா. சாதாரண பட்சிகள், ரக்கருக்கு பட்சிகள் எல்லாம் பறக்கிறது ஆகாசத்திலேன்னாலும் கருடன் ஃபாலோ பண்ண முடியுமா, அனுவர்த்திக்க முடியுமா? அனுகம் தும் ந சக்திர்மே கதிம் தவ மஹீபதே. சாதாரண பறவைகள் எப்படி கருடனை அவரோட கதியை அனுசரிக்க முடியாதோ, உயர்ந்த ஜாத்தியஸ்வங்களை எப்படி ஒரு கழுதை அனுசரிக்க முடியாதோ, அதுபோல உங்களுக்கு ஈடாக நாங்கள் யாரும் இல்லை. மஹீபதே, ஹே ஸ்ரீராமா, சக்கரவர்த்தி குமாரா, நீங்கள் தான் இந்த அயோத்தி ராஜ்யத்தை ஆள்றதுக்கு தகுதியானவா. சுஜீவம் நித்யசஸ்தஸ்யே யஃ பரைருபஜீவ்யதே ராமதஸ்ய து துர்ஜீவம் யஃ பரானுபஜீவதி. பெரியோர்களால் எவன்
ஆதரித்து காப்பாற்றப்படுறானோ அவனே சுகமாக இருக்கான். நம்மளை பற்றி படுறவாள் இல்லாதவன் எப்போதும் கவலைப்பட்டு இருக்கான். பெரியவாள் இருக்கிறவன் எப்போதும் சுகஜீவியா இருக்கான். ஏன்னா அவனை பற்றி கவலைப்படுறதுக்கு ஒரு அப்பா அம்மா இருக்காள், ஒரு ஆச்சாரியன் இருக்கார், ஒரு பதி இருக்காள், ஒரு ஸ்திரீக்குன்னால் அவளுக்கு கவலை இல்லை, சந்தோஷமா இருக்கா. ஏன்னா கணவன் இருக்கான்னு பார்த்துப்பான்னு. ஒரு அப்பா அம்மா இருக்காள்னா குழந்தை கவலை இல்லாமல் இருக்கு, அப்பா அம்மா இருக்கா பார்த்துப்பாள்னு. ஒரு ஆச்சாரியன் இருக்கான்னு நம்மளை நல்வழிப்படுத்துவான்னால் இந்த ஸ்ரீரங்கத்தில் சித்திர வீதியில் ஒரு காலக்ஷேபம் நடக்கிறது. ராமானுஜர் உடையவர் காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கார். விபீஷணனை சேர்த்துக்கலாமா கூடாதான்னு சரணாகதி சாஸ்திரம் இந்த கதைகள் வந்தது. விபீஷணனை சேர்த்துக்கலாமா, கூட 4 பேர் வந்தாலே, 4 பேரோடு வந்திருக்கானே விபீஷணன். சதுர்பிஸ் சஹராட்சசைஹி அந்தரிக்ஷ கதஸ்ரீமானே சதுர்பிஸ் சஹராட்சசைஹின்னு லங்கையிலேருந்து வந்திருக்கானே, இந்த விபீஷணனை சேர்த்துக்கலாமா கூடாதான்னு பெரிய விசாரம் யுத்த காண்ட ஆரம்பத்தில் இதை சொல்லிட்டு இருந்தார் உடையவர். பரமபக்தர், அவருடைய அனுசரிக்கிறவர். பட்டுன்னு எழுந்துட்டார் காலக்ஷேபத்தில், நான் கிளம்பி போறேன்னா. ஏன்னு கேட்டார் உடையவர். அப்பேற்பட்ட பரமபக்தனான விபீஷணம் தியக்த்வா புத்திராம்ச்ச தாராம்ச்ச ராகவம் சரணங்கதா சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன்னு சொல்லிட்டு வந்த விபீஷணனையே சேர்த்துக்கலாமா கூடாதான்னு பெருமாள் ஆலோசித்து எல்லாரோடையும் கூடுவாரானா. எனக்கு அவ்வளோ ஞான வைராக்கியம் கிடையாது, சரணாகதி நானும் அப்படி பண்ணல. என்னை எப்படி சேர்த்துப்பார் பெருமாள், என்னை எங்கே ரட்சிக்க போறாருன்னு எனக்கு ஒரு அவநம்பிக்கை வந்துடுதோ, அதனால காலக்ஷேபத்திலேருந்து எழுந்து போறேன்னா. உடனே ராமானுஜர் சொன்னார், கவலைப்படாதீங்க உட்காருங்கன்னார். ஏன்னால் விபீஷணனுக்கு தான் சேர்த்துக்கலாமா கூடாதான்னு பெருமாள் ஆலோசிச்சார். விபீஷணனோட வந்த 4 ராட்சசாலை பற்றி விசாரிக்கல. ஏன்னால் அவன் விபீஷணனோட வந்திருக்கான். விபீஷணனுக்கு எப்போ அபயம் கொடுத்தாரோ அப்பவே 4 ராட்சசாலுக்கு அபயம் கொடுத்துட்டார். விபீஷணனை சேர்த்துக்கலாம், பின்னாடி வந்த 4 ராட்சசாலையும் சேர்த்துக்கலாமா கூடாதான்னு ஒரு விசாரம் இல்லை ராமாயணத்தில். விபீஷணனை சேர்த்துக்கலாமான்னு தான் விசாரம் இருந்தது, கூட வந்தவளை பற்றி விசாரம் இல்லை. எனக்கு வைகுண்டம் உண்டா கிடையாதா அப்படின்னார் உடையவர். திருநாடு உண்டா கிடையாதான்னார். எனக்கு உண்டாகில் உமக்கும் உண்டு, என் குரு ஆளவந்தாருக்கு வைகுண்டம் உண்டாகில் எனக்கு உண்டு, யாமுனாச்சாரியருக்கு வைகுண்டம் உண்டாகில் ஆளவந்தாருக்கு உண்டு, நாதமுனிகளுக்கு வைகுண்டம் உண்டாகில் நமக்கு உண்டு, அனவால மாமுனிகளுக்கு உண்டாகில் நமக்கு உண்டு. நம்ம பரம்பரையில் வந்துட்டு இருக்கோம், ஆச்சாரிய பரம்பரையில். அதனால இது ராமானுஜனுடைய கோஷ்டி, அது ராமனுடைய கோஷ்டி, விசாரம் நடக்கும். இந்த ராமானுடைய கோஷ்டி நிம்மதியாக உட்காருன்னாரா. இது ராமானுஜனுடைய கோஷ்டி, இது எனக்கு வைகுண்டம் உண்டானால் உனக்கும் உண்டு, என் குரு ஆளவந்தாருக்கு உண்டானால் எனக்கும் உண்டு, இல்லேன்னு யார் சொல்ல முடியும். ஆச்சாரியனுக்கெல்லாம் உண்டானால் நமக்கு அது உண்டு. அவனை சேர்ந்தவாள்னு இருக்காள், இருந்துட்டோமானால் அப்போ கவலை இல்லை. நமக்கு ஒரு ஆச்சாரியன் இருக்கார், அவர் நம்மளை பார்த்துப்பார் அப்படின்னு கவலை இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னாராம் உடையவர். அப்புறம் தான் சமாதானமாச்சான். அப்புறம் நிம்மதியாக பகவத்குணம் கேட்டார் சிஷ்யால்னு ஒரு அழகான கதை இந்த ஸ்ரீரங்கம் சித்திர வீதியில். அப்படி கேட்பாலாம் கதையை. ஏதோ கதை கேட்டோம், 2 மணி புண்ணியமான பொழுதுபோக்குன்னு தூங்கி வழிஞ்சுன்னு கேட்க மாட்டாலாம். அவ்வளவு ஆழ்ந்த ஞானத்தோட கூட பீஷணனுக்கே சந்தேகப்படுவாள், சேர்த்துக்கலாமா கூடாதான்னா நான் எம்மாத்திரம்னு கேட்டுவிட்டார் ஒருத்தர். சுஜீவம் நித்யசஸ்தஸ்யே யப் பரைருபஜீவியதே ராமதஸ்ய து துர்ஜீவம் யப் பரானுபஜீவதி. நாங்கள்லாம் ஒன்று அண்டினவால் நிம்மதியாக இருப்போம். பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தாலானால் பார்த்துக்கப்படுறவாள் கவலை இல்லாமல் இருப்பாள். பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லாதவன், எல்லாரையும் பார்த்துக்கிறேன்னு அவன் சங்கல்பிச்சவன், அவனுக்கு தான் தலை முழுக்க கவலை. யப் பரைருபஜீவியதே யப் பரானுபஜீவதி ராமதஸ்ய து துர்ஜீவம் யப் பரானுபஜீவதி. மற்றவர்களை நான் போஷிக்கிறேன்னு எவன் சங்கல்பிச்சுன்னு கிளம்புறானோ அவனுக்கு தான் தலை முழுக்க கவலை. நம்மளை பார்த்துக்க இருக்கா, அதனால தான் பகவான் இருக்காருன்னு கவலை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நமக்கெல்லாம் பக்தாளுக்கு ஒரு வழி. மா கேளாதா விசாரமோ அப்படிங்கிறாரோன்னு தியாகராஜ சுவாமிகள். எனக்கு என்னத்துக்கு விசாரம், ராமா நீ இருக்கே பார்த்துக்கிறேன்னு இருக்கணும், பகவான் இருக்காருன்னு இருக்கணும். சரணாகதியோட முக்கிய லட்சணமே அதுதான். லக்ஷிஷ்யதீதி விஸ்வாசா. நான் பெருமாள் ஆசிரியிச்சிருக்கேன்னு கோவிலுக்கு ஓடி ஓடி போயிட்டு வந்ததுனாலையோ, உற்சவத்தில் முன்னையும் ஓடினதுனாலையோ, கூட்டத்தை தள்ளிண்டு
அது மாத்திரம் போறார். பின்ன என்னென்னால் பெருமாள் இருக்கார், கவலை இல்லைன்னு இருக்க. என் மனசில் ஒரு கவலையும் வந்து பூர முடியாது. தாயார் இருக்கால், என்னை காப்பாற்றே பெருமாள் இருக்கார் அப்படிங்கிற திருடமான நம்பிக்கையை வளர்த்துக்கணும். அப்புறம் கோவிலுக்கு போகிறது தான் இன்னும் விசேஷம். அதுக்காக தான் காலக்ஷேபங்கள்லாம் ஈடுபடுறது, சத்சங்கங்கள்லாம் இருக்கிறது. கோவிலுக்கு போகிறதுல இப்போ எல்லாருக்கும் ஒரு வேகம் வந்திருக்கு. கார் வச்சுட்டு, வசதியும் இருக்குது, டெம்போ ட்ராவலர் வச்சுட்டு கார் வச்சுட்டு ஓட்டமாக ஓடுறாள். கூட்டத்தில் டிக்கெட்டுகளும் கிடைக்கிறது. அவா சக்தி இருந்தால் போல் டிக்கெட்டும் வாங்கிட்டு ஓடி போய் நிற்கிறாள். பெருமாள்கிட்ட குறையும் இருக்குது மனசில். அதுக்கு வந்தால் அப்புறம் ஏதோ ஒரு குறையும் இருக்குது. பெருமாளை ஒரு தடவை பார்த்துட்டு வந்தாலும் குறை இருக்கலாமா? அப்புறம் ஏன் இருக்குன்னால் அந்த விஸ்வாசம், மகா விஸ்வாசத்தை இன்னும் சம்பாதிக்கலையே. ஏதோ பெருமாள்கிட்ட போகிற நாளைக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது. சமுத்திரக்கரைக்கு போய் உட்காந்துட்டா கொஞ்சம் ஒரு ஆஸ்வாசம் ஏற்படுறா போல. அது லௌகீகமான ஆஸ்வாசம். இது ஆஸ்திகமான ஒரு தர்மம். ஆலயத்துக்கு போகிறது, சுவாமியை பார்க்கறது, உற்சவத்தில் போய் பெருமாளை சேவிக்கிறதுன்னா அந்த நாளி ஒரு சமாதானம். சாதுக்களோட கூட கூடி இருக்கும், பெருமாள் வரார், ஒரு நிம்மதி. அப்புறம் ஆற்றுக்கு வந்துட்டா தலை முழுக்க கவலை. இப்படியே எத்தனை நாளைக்கு இருக்கிறது? இப்படியே எத்தனை நாளைக்கு இருக்கிறது? கவலை இல்லாத தன்மையை அடையணும். நிர்பயோ நிர்பரோஸ்மி அப்படிங்கிறது சாஸ்திரம். நமக்கு பயமும் இருக்கக்கூடாது, பாரமும் இருக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்னால் பாரத்தெல்லாம் ராமனிடத்துல ஒப்படைச்சுட. தொமேவ மாதாச்ச பிதா தொமேவே தொமேவ பந்துஷ்ச சகா தொமேவே தொமேவ வித்யா திரவிணம் தொமேவே தொமேவ சர்வம் மம தேவதேவா அப்படின்னு ஆச்சாரியனுக்கு இதை சொல்றது, தெய்வத்துக்கு இதை சொல்றது. மாதா ராமஹா மத்பிதா ராமச்சந்திரஹா பிராதா ராமோ மத்சகா ராகவேஷா. ராமன் இருக்கார், எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மையை ஏற்படுத்திக்கலாம். எந்த சுவாமி ஆசிரியிச்சாலும் பகவான் நம்மளை ரட்சிப்பார்ங்கிற அந்த விசுவாசத்தை வளர்த்துக்கணும். அதுதான் இங்கே சொல்றார், நீங்க இருக்கேல் நாங்கள் கவலை இல்லாமல் இருப்போம். அண்ணா, உங்களை போல யார் அபயம் கொடுப்பாள்? யதாச்சாரோபிதோ விருக்ஷா புருஷேன விவர்திதா ஹ்ரஸ்வகேன துராரோஹோ ரூಢஸ்கந்தோ மஹாத்ருமஹ சயதா புஷ்பிதோ பூத்வா ஃபலானி ச விதர்சயேதி சதாம் நானுபவேத் பிரீதிம் யஸ்ய ஹேதோः பிரரோபிதः ஏஷோபமா மகாபாஹோ தமர்த்தம் வேத்துமர்ஹசி யதி த்வமஸ்மான் வ்ருஷபா பர்த்தா பிருத்யான் நசாதி. ஒரு கதை மாதிரி ஒன்று சொல்கிறேன் அண்ணா. என்னென்னால் பெரிய மரம், நிறைய புஷ்பங்கள் பழங்கள் பழுக்கும்னு அப்பா ஒரு பெரிய மரத்தை நட்டார். ஒரு செடியை கொண்டு வந்து நட்டார், அதுக்கு ஜலம் விட்டார், உரம் வச்சார். மரமும் பெருசாக வந்தது. யதாச்சாரோபிதா விருக்ஷா புருஷேன விவர்திதா. நிறைய களைகளும் உண்டாச்சு, இலைகளும் உண்டாச்சு, பெரிய மரமாக ஆச்சு. குள்ளமாக இருக்கிறவாளால் எட்டி பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு உயர்ந்தது. ஹ்ரஸ்வகேன துராரோகா ரூಢஸ்கந்தோ மஹாத்ருமஹா. 10 பேரால் சேர்ந்து கட்ட முடியாத அளவுக்கு பெரிய மரமாக ஆச்சு, ஆலமரம் போல. ஆனால் அது பூக்கும் காய்க்கும்னு நினைச்சுட்டு இருந்தார் அப்பா. அது பூக்கவும் இல்லை, காய்க்கவும் இல்லை. யதா சயதா புஷ்பிதோ பூத்வா ஃபலானி ச விதர்சயேதி. பெரிய மரமாக ஆச்சு, இலைய நிறைய கொட்டினது. ஆனால் ஒரு மரம் வைக்கிறதோட பிரயோஜனம் என்ன? ஏதாவது நல்ல புஷ்பங்களை கொடுக்கணும், இல்லை பழங்களை கொடுக்கணும். பூவும் இல்லை பழமும் இல்லைன்னு ஒரு மரமா? கருக மரம் தான் சொல்லலாம். அதில் பூவும் கிடையாது, பழமும் கிடையாது. ஒரு உபயோகம்தான். கிட்ட போனால் காலில் குத்தும், முள்ளு நிறைய கீழே விழும், காஞ்ச களைகள்லேருந்து வட்டி போட்டாங்களானால் போர்வா வருவா காலில் குத்தும். அதுதான் அதோட பிரயோஜனம். அது மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு மரம், ஒரு செடி மரம்னு சொன்னால் ஏதாவது பூக்கணும், காய்க்க. அது மாதிரி இல்லைன்னு சொன்னால் செடி வச்சு வளர்த்தவனுக்கு பெரிய துக்கமாக இருக்கும். அதுபோல் அப்பா இப்போ பரலோகத்தில் துக்கப்பட்டு இருப்பார். இதுதான் கதை. வாங்க ஆதுக்கு போகலாம்னா என்ன அர்த்தம்னால், நீங்கள் மகாவீரனான உங்களை பிள்ளையே அடைஞ்சார். 60,000 வருஷம் பிள்ளை இல்லாதவர் மரம் வைக்கிறவன் நிழலை கொடுக்கும், புஷ்பம் பழங்களை கொடுக்கும்னு நம்பி வைக்கிறா போல பெரிய அஸ்வமேதம் புத்திரகாமேஷ்டி எல்லாம் பண்ணி உங்களை அடைஞ்சார். எந்த நேரம் நீங்கள் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு எல்லாரையும் சௌக்கியமாக வைக்கணுமோ அந்த நாளைக்கு நீங்கள் பூக்கல்ல பழுக்கல்ல. பூக்க வேண்டிய காலத்தில் பூக்கல்ல பழுக்கல்லைன்னா மரம் வச்சவன் எவ்வளோ தாபப்படுவானோ அதுபோல் சொர்க்கத்திலே அப்பா இப்போ தாபப்பட்டு இருப்பார். நீங்கள் பட்டாபிஷேகம் பண்ணிக்காத இப்படி காட்டில் வந்து உட்காண்டிருக்கிறது. ஏஷோபமா மகாபாஹோ தமர்த்தம் வேத்துமர்ஹசி. அதனால உங்களுக்கு தெரியாதது இல்லை, நான் சொல்றதுக்கு இல்லை அண்ணா. எதித்துமஸ்மான் ரிஷபா பர்த்தான் பிருத்யான் நசாதிஹி. உங்களுக்கு எல்லாம் தெரியும்.
சீக்கிரம் எழுந்துக்கோங்கோ, வந்து அயோத்தியில் பட்டாபிஷேகம் பண்ணிக்கோங்கோ, ஹே ரிஷபா, எங்களுக்கெல்லாம் தலைவனே மகாபாகோ, உங்கள் தோல் வலையை நம்பி நாங்கள்லாம் இருக்கோம், எங்களை ரட்சிக்கிறேன்னு அபயம் கொடுங்கோ, ராஜ்யத்தை எடுத்துட்டு நாங்கள் என்ன பண்ணணுமோ எங்களுக்கு கட்டளை இடுங்கோ. நீங்கள் இன்னும் அந்த சங்கல்பம் பண்ணாமல் இருக்கேல். பர்த்தான் பிருத்யான் நசாதிஹி ஸ்ரேணயஸ்துவாம் மகாராஜே பஷ்யம் த்யுக்ராஷ்ச சர்வசா பிரதபந்தமிவாதித்யம் ராஜ்யஸ்திதம் அரிந்தமம். நீங்கள் சீக்கிரம் வந்து ராஜ்யத்தில் எழுந்தருளணும். உதயமான சூரியனை பார்த்து லோகத்தில் எல்லாரும் எப்படி சந்தோஷப்படுவாளோ, பிரதபந்தம் இவாதித்யம், அதுபோல எல்லாரும் ராஜாவாய் உங்களை பார்த்து பட்டாபிராமனாய் பார்த்து சந்தோஷப்படட்டும். தவானுயானே காகுஸ்தே மத்தானர்தம் து குஞ்சராஹா. நீங்கள் பட்டாபிஷேகம் பண்ணின்றதும் கொழுத்த யானைகள்லாம் வீதியில் உலா வரும். ராஜா வராருன்னா உடனே யானை வரும், குதிரை வரும். இன்னைக்கு ரங்கநாதனுக்கு வரதில்லையா? அங்கே ராஜர் ஒட்டகையெல்லாம் கூட இருந்து தான் ஒரு காலத்தில் வயசான பட்டர்கள்லாம் சொல்கிறா, ஒட்டகை கூட இருந்து தான் ரங்கநாதனுக்கு, ஒட்டகங்கள்லாம் கூட இருந்து தான். இப்போ அதுவும் இல்லை. இப்போது குதிரை யானை வண்டி இருக்குது. ஒன்று இருந்தது நான் இந்த ஊருக்கு வந்த காலத்தில், இப்போ 2 ஆயிருக்கு. 2 யானை 2 குதிரைன்னு ஒரு சமயம் ஒன்று அப்படி ஏற்படுறது. நீங்கள் வந்தேலானால் ராஜ்யத்துக்கு கொழுத்த யானைகள்லாம் வீதியில் வலம் வரும். அந்தப்புரகதா நார்யா நம்தம் துசமாஹிதாக. ராஜ பவனங்கள்லேயும் ஸ்திரீக்கள்லாம் சந்தோஷமாக இருப்பாள். இப்போ எல்லாரும் அழுதுன்னு உட்காந்துருக்கா. ஸ்திரீக்கள் அழக்கூடாது, அழவிடவும் கூடாது. ஸ்திரீக்கள் அழற வீடுகள் தானி கிருத்தியாக தானிவான்னார் மனுஸ்மிருதியில். மனு சொல்கிறது, ஏவல் பிள்ளி சூன்யம் வச்ச வீடு போல் ஆயிடுமா. ஸ்திரீக்களை எப்போ பாரு அழவிட்டுண்டே இருந்தானா அந்த வீடு. அவள் சந்தோஷமாக இருக்கலாம். தவானுயானே காகுஸ்தே மத்தானர்தம் து குஞ்சராஹ அந்தப்புரகதா நார்யஹ நம்தம் து சமாஹிதாக தஸ்ய சாத்வித்யமன்யந்தே நாகரா விவிதா ஜனாஹ. பட்டணத்து ஜனங்கள்லாம் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவாள். அவள் எல்லாரும் இதை தான் வந்து பிரார்த்திக்க சொல்கிறாள். அவள் சொல்லலை, அவள் சார்பாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. தஸ்ய சாத்வித்யமன்யந்தே நாகரா விவிதா ஜனாஹ பரதஸ்ய வச்ச ஸ்ருத்வா ராமம் பிரத்யனுயாச்சதः. பரதனுடைய இப்படி இவர் சொன்னதுமே தஸ்யே சாத்வித்யமன்யந்தே, சாது சாது சாதுன்னு கத்தினாலாம் கூட வந்தவாள்லாம், பரதனோட வந்தவாள்லாம். சாதுன்னா உயர்வுன்னு அர்த்தம். நீங்கள் சொன்னது தான் உயர்வான சொல்லு. எங்கள் எல்லாருடைய சங்கல்பத்தையும் நீங்கள் ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டேன், உத்தரா சொல்லிவிட்டேன். சாதுன்னு சொன்னால் பேஷ்ன்னு சொல்கிறாலும், ஒரு நல்ல விஷயத்தை சொன்னாலோ நல்ல பாட்டை பாடினாலோ பேஷ் அப்படிங்கிறாலும், அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் அதுக்கு தான் சாதுன்னு பேர். இப்போ ரொம்ப சுமாராக இருந்தால் அதை சாதுங்கிறான். சம்ஸ்கிருதத்துக்கு நேர் விரோதமாக அர்த்தம் பண்ணுறான். இப்போ இருக்கிற வழக்கில் சாதுங்கிற சொல்ல கொஞ்சம் சாதுவாக, ஒரு மாமா இருக்கார் சுமாராக இருந்தாரானா ஐயோ பாவம் அவர் சாது அப்படிங்கிற. சமையலில் உப்பும் இல்லை உரப்பும் இல்லாமல் ஒரு சமையல் இருந்ததானா எப்படி இருக்குது சாப்பாடுன்னா ரொம்ப சாதுவாக இருக்குது அப்படிங்கிற. ஏன்னா ஒன்றும் இல்லையா அதில். மாமாவை போய் சில ஆண்களில் ஏதாவது கேட்டாலான்னா மாமி ஓடி வருவார். மாமாவை கூப்பிட்டு ஏதாவது பேசிகிட்டு இருந்தால் மாமி வருவா. அவர் சாது, அவர்கிட்ட ஒன்றும் கேட்காங்க, எங்கிட்ட வாங்குவோம் அப்படின்பா. அந்த மாமி எங்கிட்ட சொல்லுங்க எதாக இருந்தாலும், அவர் சாது. அவர் சாதுன்னு சொல்கிற மாமி கூட தேவையில்லை. சில மாமி அது சாது அப்படின்பா, அதும்பா. அதுன்னா அந்த 4 காலோட ஒரு வாளோட போகிறதே வாசல்ல அதுவா, அதும்பா. தஸ்ய சாத்வித்யமன்யந்தே நாகரா விவிதா ஜனாஹ பரதஸ்ய வச்ச ஸ்ருத்வா ராமம் பிரத்யனுயாச்சதः. எல்லாரும் சாது சாதுன்னு கத்தினா. தமேவம் துக்கிதம் பிரேக்ஷே விலபம் தம் யசஸ்வினம் ராமஹ கிருதாத்மா பரதம் சமாஸ்வாசயதாத்மவானே. இப்படி எல்லாம் பரதன் பேசுறதை பார்த்து அவன் துக்கத்தில் தான் பேசுறார். இவர் துக்கத்தை என்ன பண்றார், சொர்க்கத்துக்கு போன தசரதர் மேலேயும் கட்டுறார். அவரும் இப்போ துக்கப்பட்டு இருப்பார் சொர்க்கத்தில். ஏன்னா ஒரு மரம் வச்சவன் புழுக்கல்ல பழுக்கல்லைன்னா அந்த மரத்தை வச்சவன் எவ்வளோ தாபப்படுவானோ, அதுபோல் நீங்கள் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ராஜாவாய் வீதியில் உலா வரலைன்னா, வலம் வரலைன்னா அவர் தாபப்படுறார் அப்படின்னு விட்டார். அதெல்லாம் சொன்னால் வாங்கிடுவாரா ராமன்? தர்மாத்மாவான ராமன் ஆத்மவானவர். சமாஸ்வாசயத் ஆத்மவானே. ஆத்மவான் எதுக்கும் பயப்பட மாட்டார். அவருக்கு பயமும் கிடையாது, கவலையும் கிடையாது. சுத்தாத்மாவும் கூட. கிருதாத்மா ராமஹா கிருதாத்மா பரதம்
சமாஸ்வாசயதாத்மவானே. ஆத்மவானானந்த ஸ்ரீராமர் இப்படி புலம்பி இருந்தாலும் நல்ல விஷயத்துக்காக பரதன் மண்டாடுறார். அதனால பெருமை தங்கினவராம் பரதன். பரதம் யசஸ்வினம் தமேவம் துக்கிதம் பிரேக்ஷே விலபம் தம் யசஸ்வினம். இப்படி எல்லாம் அழுது மண்டாடின்னு இருக்கிற பரதனை பார்த்து அப்பா வருத்தப்படுவார், அப்பா வருத்தப்படுவார்னு சொல்றியடா பரதா, யாருக்கு யாருடா அப்பான்னு விட்டார். யாருக்கு யாருடா அப்பா? நாத்மனஹா காமகாரோஸ்தி புருஷோயமனீஸ்வரஹ இதச்சேதரதச்சைனம் கிருதாந்தः பரிகர்ஷதி. இதுலேருந்து ஆரம்பம் ராமகீதை. ராமகீதை எப்படி பகவத்கீதைக்கு ஒரு பெருமை இருக்கோ, தனியான பெருமை, அதுபோல் 2 அத்தியாயங்கள் இங்கே ராமகீதைன்னு அயோத்தியா கண்டத்தில். யாருக்கு யாருடா அப்பா? இஷ்டம் போல ஒருத்தனும் நடக்கிறதுக்காக பிறக்கல்லடா பரதா. இஷ்டம் போல நடக்கவும் முடியாது. இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு இவன் நினைக்கிறவன் சுதந்திரமானவனாய் இருக்கான். ஜீவனோ அசுதந்திரனாக இருக்கான். பரமாத்மா தான் சுதந்திரனாக சர்வசுதந்திரனாக இருக்கான். அதனால இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு நீ நானும் சங்கல்பிச்சு பிரயோஜனம் இல்லை. மனுஷன் அசுதந்திரனவன். நாத்மனஹா காமகாரோஸ்தி புருஷோயமனீஸ்வரஹா. புருஷன் அனீஸ்வரனவன். படிக்கிறது ஒரு ஊராக இருக்கு, உத்தியோகம் அமைஞ்சது ஒரு ஊராக இருக்கு, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு ஊராக இருக்கு, குடுத்தனம் வைக்கிறது ஒரு ஊராக இருக்கு, ரிட்டையர்மெண்ட் ஒரு ஊராக இருக்கு, அப்புறம் கடைசியில் விருத்த சதனத்துக்கு போகணும்னா அது ஒரு ஊராக இருக்கு. மலையாளத்துலலாம் விருத்த சதனம்பா அண்ணா இருக்கு அந்த பேர். விருத்தாசிரமம் அப்படிங்கிறாலும் மலையாளங்களில் விருத்த சதனம் அப்படிங்கிறா. அது ஒரு ஊராக இருக்கு. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அது ஒன்று பாக்கி இருக்கணும், அந்த கல்யாணம். இதச்சேதரதச்சைனம் கிருதாந்தா பரிகர்ஷதி. இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுன்னு இருக்காண்டா ஈஸ்வரன். சுதந்திரமானவனாக இருந்தால் அவன் இஷ்டப்படின்னா இருக்கணும். அவன் இல்லையே ஜீவன். எதனால் அலையிறான்னால் கிருதாந்தா, ஜென்மாந்தரத்தில் என்ன கர்மா பண்ணானோ அதுக்கு தகுந்தா போல ஜென்மா கிடைக்கிறது, அதுக்கு தகுந்தா போல காரியங்கள் நடக்கிறது, புண்ணிய பாபத்துக்கு தகுந்தா போல செயல்பாடுகள் இருக்கு. இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுன்னு இருக்கான். பரிகருஷதி, கருஷதி பரிகருஷதி. ஏன் இப்படி அலையறான்னால் கிருதாந்த பரிகருஷதி, வினையை செஞ்சு வச்சுவிட்டான். பிராரப்தம் போகத்தோ நஷ்யேதின்னு அந்த பிராரப்தத்தை அனுபவிச்சு தான் தீக்கணும். அலைஞ்சுன்னு இருக்கான். காத்து போல அலையறியிடான்னால் ஆச்சாரியா. காத்தே காந்தா தனகத சிந்தா வாதுல கிம் தவ நாஸ்தி நியம்தா திரிஜகதி சஜ்ஜன சங்கதிரேகா பவதி பவார்ணவ தரணே நௌகா. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் மூடமதே பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் மூடமதே. இப்போ பார்த்தாலும் கனவுலையும் பணத்தை எண்ணி வச்சுட்டு இருக்கான். ₹1,00,000 பணத்தை வட்டிக்கு விட்டுருக்கான். கனவுல 5 பைசா வட்டி கொடு 10 பைசா வட்டி கொடுன்னு சண்டை போட்டுன்னு இருக்கான். திடீர்னு கனவு கலைஞ்சு கொடுத்தோம். ஒரு பைத்தியம் சொல்கிறான், வட்டி கூட வேண்டாம் அசலை கொடுத்துடு போகிறோங்கிறான். கனவுல கொடுத்த பணத்துக்கு பணமே முதல் உண்மை இல்லை. வீழ்ச்சிட்டு தூக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறான், வட்டி கூட வேண்டாம் அசலை கொடுத்துடு போகிறோங்கிறான். கொடுத்ததே கனவுல 5 பைசாவா 10 பைசாவான்னு வட்டியை பேசின்னு இருக்கான். வீழ்ச்சின்றதுக்கு அப்புறம் வட்டி வேண்டாம் அசலை கொடுன்னா யார் கொடுப்பான்? எல்லாமே கனவுன்னா. கனவுலையும் பணத்தை எண்ணிண்டே இருக்கியேடான்னால் அதிசங்கர பகவத் பாதா. காத்தே காந்தா, மனைவியை நினைச்சுட்டு கனவுலையும் அவளுக்கு கரிகான அருகே கொடுத்துட்டோம், சோமன் உணர்த்தின்றோம், தோச்சு உணர்த்தின்றோம். தன கத சிந்தா, ₹10 நஷ்டமாயிடுதுன்னா கனவுல அதுக்கு துக்கப்பட்டுண்டு, ஐயோ எங்கேயோ வச்சுட்டுமேன்னு கனவுலையே தேடிண்டு. வீழ்ச்சிண்டாலும் காத்து போல இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுண்டு. வா துல கிம் தவ நாஸ்தி நியம்தா, உன்னை அடக்க ஆள் இல்லையாடா. காத்தே காம்தா தனகத சிந்தா வா துல கிம் தவ நாஸ்தி நியம்தா. உனக்கு ஒன்று சொல்றேன், ஆச்சாரியால் சொல்றா, நீ 3 லோகம் சுத்தினாலும் ஆச்சாரியனை தவிர சாதுக்களை தவிர உனக்கு உறவு இல்லடா யாரும். நீ பணம் உறவு, வீடு உறவு, வாசல் உறவு, புள்ள உறவு, பதவி உறவு, அது உறவு இது உறவுன்னு நினைச்சுட்டு இருக்க. உனக்கு ஆச்சாரியன் தான் உறவு, சாதுக்கள் தான் உனக்கு. திரிஜகதி சஜ்ஜன சங்கதிரேகா பவதி பவார்ணவ தரணே நௌகா. நௌகா அப்படின்னா படகு. நௌகா காவியம்னு ஒரு காவியம் பண்ணார் தியாகராஜ சுவாமிகள்.
நௌகா காவியம்னு. இந்த சம்சார கடலை தாண்டி வைக்கிற நௌகா சாது சங்கத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை. பவதி பவார்ணவ தரணே நௌகா திரிஜகதி சஜ்ஜன சங்கதி ரேகா பவதி பவார்ணவ. 5 நிமிஷம் 4 நிமிஷத்தில் படிச்சுட்டு தாண்டி போகிற விஷயம் இல்லை பஜகோவிந்தம். பகலும் ராத்திரியும் நினச்சி பார்க்கணும் ஆச்சாரியால் சொன்ன விஷயங்களை. ஒரு ஸ்லோகம் மனசுக்கு வாங்கிட்டான்னா கூட தூக்கி போடும்னு ராத்திரி நினைச்சானா பஜகோவிந்தத்தை யாவத்வித்தோபார்ஜன சக்தா தாவன் நிஜ பரிவாரோ ரக்தா பஷ்சாஜீவதி ஜர்ஜர தேகே வார்த்தாம் கோபி ந புச்சதி கேகே பஜகோவிந்தம் 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 மூடமதே பஜகோவிந்தம் 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 மூடமதே. பணம் நீ சம்பாதிக்கிற பர்யந்தம் 10 பேர் சுத்துவாண்டா. பலாப்பழத்தை வச்சா 10 ஈக்கள் சுத்தரா போல, ஒரு தேன் ஒரு சக்கரை கீழே செஞ்சிருதுன்னா 10 எறும்பு சுத்தரா போல. பணம் உன் கையில் இருக்கிற பர்யந்தம் 10 பேர் சுத்துவான். யாவத்வித்தோபார்ஜன சக்தா, பணம் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் நீ சக்தனாக இருக்கியோ தாவன் நிஜ பரிவாரோ ரக்தா. 10 ரூபா கேட்டா அதுவும் நீ கொடுக்கிற குணமா இருந்தே ஆனால் 10 பேர் சுத்துவான். லோபி யாரும் சுத்த மாட்டான். அப்பா எனக்கு வேணும் இது வேணும்னா இந்த எடுத்துக்கோ பணம் அப்படின்னு அக்கௌண்ட்ல போடுறவனா இருந்தான். ஆனால் பணத்தில் எடுத்து கொடுக்குறவனா இருந்தா, மனைவி புடவையா நகையா வாங்கிக்கோன்னு கேட்டதுமே கொடுக்குறவனா இருந்தால், பந்து வர்க்கங்கள் சேவகால் கொடுக்குறவனா இருந்தால் 10 பேர் அண்டுவாள். தாத்தாரம் பிராணினோ யதான்னார் வால்மீகி. கொடுக்குறவன பிராணிகள் அன்றா போலேன்னார். கொடுக்குறவன 10 பேர் அண்டுவாள். பணம் சம்பாதிக்கிற சக்தி போயிடுத்துனால் பஷ்டாஜீவதி ஜர்ஜரதேகே, உன் தேகமும் உனக்கு சொன்னதை கேட்காத ஒரு நிலை வந்துதானா, வார்த்தக்கியமும் ஆஸ்பத்திரிக்கு 10 நாள் போயிட்டு வந்துட்டும் மருந்து கழிச்சுட்டும் டிபெண்டா போயிட்டே. ஆனால் உன் வீடு தேடி நேத்திக்கு வந்தவன்லாம் சௌக்கியமானு கூட கேட்க மாட்டான்டா. உன்னை ஃபோன் பண்ணி கூட கேட்க மாட்டான். பிளாக் லிஸ்ட்டில் போட்டுருவான் உன்னை. இந்த தெருவில் நீ இருக்கிற தெருவில் ஏதாவது முக்கியமான காரியம் இருந்தால் கூட நீ வாசல்ல இல்லையான்னு பார்த்துட்டு வந்துட்டு போவான். அடுத்த தெருக்கு வழியா ஏதானு கொள்ள வழியா வந்துட்டு போகலாமான்னு யோசிப்பான். பஷ்டாஜீவதி ஜர்ஜரதேகே வார்த்தாம் கோபின பிருச்சதி கேகே, உன் வீடு தேடி வந்து சௌக்கியமானு ஒருத்தனும் கேட்க மாட்டான் அப்படிங்கிறாள் ஆச்சாரியா. இதச்சேதரதச்சைனம் கிருதாந்த பரிகர்ஷதி, அவன் அலைஞ்சுன்னு இருக்கான். பூர்வ ஜென்ம கர்மாவை அனுசரித்து இன்னாருக்கு பிள்ளையாக இன்னார் அப்பா இன்னார் அம்மா இன்னார் மனைவி இன்னார் குழந்தைகள், இங்கே வீடு இங்கே வாசல் இங்கே உத்தியோகம், இன்ன படிப்பு இன்ன வரவு செலவு எல்லாம் ஜென்மாந்தரியமான கர்மா தன் நடத்திட்டு போகிறது. ஆனால் ஒன்று சொல்கிறேன் பரதா, சேர்த்து வச்சதெல்லாம் நாசமாறதுக்கு தான். சர்வே க்ஷயாந்தா நிச்சயாக பதனாந்தாத் சமுச்ரயாக, உயர்ந்த ஸ்தானங்களை அடையிறதெல்லாம் கீழே இறங்கிறதுக்கு தான். மாடி ஒருத்தன் ஏறி நான் மாடியிலே இருக்க முடியுமா, கீழே இறங்கி வந்து தான் ஆக்கணும். பதனாந்தாத் சமுச்ரயாக, சேர்க்கையெல்லாம் பிரிவுக்காக தான். சயோகா விப்ரயோகாந்தாக, இந்த உயிரும் எது பரியந்தம்னால் மரண பரியந்தம் தான். இந்த தேகமும் மரணாந்தஞ்ச ஜீவிதம். சர்வே க்ஷயாந்தா நிச்சயாக பதனாந்தாத் சமுச்ரயாக சம்யோகா விப்ரயோகாந்தாக மரணாந்தஞ்ச ஜீவிதம். சேர்த்து வச்சதெல்லாம் நாசமாறதுக்கு தான். இவன் ஒரு கால் செலவாக்கல்லேன்னா தர்மத்துக்கும் பண்ணாம ஒரு நல்ல காரியத்துக்கும் செலவழிக்காம சிலவன் தேனடையில் தேன்பூச்சி சேர்க்கிறா போல சேர்த்துட்டே இருப்பான். புதையில பூதம் காக்கிறா போல காத்துட்டே இருப்பான். ஒரு தர்மம் பண்ணாதே, ஒரு ஸ்ராத்தாதிகள் பண்ணாதே, 10 ரூபா செலவாயிடுமே ஏதாவது ஆரம்பிச்சான்னு பார்த்து பார்த்து சேர்க்கிறவன் அப்படி ஒரு புள்ள வருவான் அவனுக்கு. இவன் கண் முன்னாடியே சரவெடி வெடிப்பான். 5000 வாலா 10,000 வாலான்னு சரவெளி வெடிப்பான். இவன் கண் முன்னாடியே சொத்து அழியறதை பார்ப்பான். ஏன்னால் சேர்த்ததெல்லாம் அழியறதுக்காக தான். சர்வே க்ஷயாந்தாக, சேர்றதெல்லாம் அழியறதுக்காக தான். மேலே ஏறுறதெல்லாம் கீழே இறங்கிறதுக்காக தான். பதனாந்தாத் சமுச்ரயாக, மேலே ஏறினானால் கீழே இறங்கணும். சயோகா விப்ரயோகாந்தாக, வாசல் யாரும் வந்திருக்கு. பதனாந்தாத் சமுச்ரயாக சயோகா விப்ரயோகாந்தாக
மரணாந்தஞ்ச ஜீவிதம், உயிரும் மரண பரியந்தம் தான். சேர்றதும் பிரியற பரியந்தம் தான். சேர்க்கைங்கிறதும் எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், ரயில் ஸ்நேகம்பார். உறவே ஒரு ரயிலில் ஏறுறான், இங்கேருந்து பம்பாய் போகிறான், டெல்லி போகிறான்னா அந்தந்த ஸ்டேஷனில் ஒரு 10 பேர் ஏறுவா, 10 பேர் இறங்குவாள். யார் யார் வராளோ வரவா வருவாள், ஏறுறவாள் ஏறுவாள், இறங்குறவாறு இறங்குவா. அதுபோல தான் உறவுகள்லாம் கூட. ரயிலில் ஏறினா ஒரு நாள் இறங்கித்தானே ஆகணும்பார். நன்னா இருக்கிற காலத்திலையும் சொல்லிட்டு இருந்தார், உடம்பு முடியாத காலத்திலையும் சொல்லுவார். அவாவாளுக்கு ஸ்டேஷன் வந்தால் இறங்கித்தான் ஆகணும். அப்படி விளையாட்டை சொல்லுவார், மறையிறது கூட. அவாவாளுடைய ஸ்டாப்பிங் வந்தால் இறங்கித்தானேப்பா ஆகணும் அப்படிம்பார். பேச்சுக்கு இட்லி தோசை சாப்பிட்டுட்டு காஃபியை குடிச்சுட்டு தெம்பா சொல்கிறது வேற, எந்த காலத்துலேயும் அந்த விவேகத்தோடு சொல்கிறதுங்கிறது வேற. கடைசி வரையும் தான் அவர் அப்படி தான் இருந்தார். கடுமையான வைத்தியங்கள் நடந்துட்டு இருந்தது, உடம்பு முடியாத இருக்கும். ஆனால் கையில் சூத்திரம் வச்சுட்டு எப்போதும் கோவிந்தபுரம் சூத்திரம் வச்சுட்டு நாம சொல்லிகிட்டே இருப்பார். போதேந்திராளுடைய சூத்திரம் வச்சுட்டு வைத்தியம் பாட்டுக்கு நடக்கும், செலைன் பாட்டுக்கு ஓடும், அவர் பாட்டுக்கு நாமும் சொல்லிட்டு இருப்பார். சயோகா விப்ரயோகாந்தாக மரணாந்தஞ்ச ஜீவிதம். ஒரு பழம் மரத்தில் பழுக்கிறது, ஆனால் எதுக்காக பழுக்கிறதே? கீழே விழுறதுக்கு தான். யாராவது அடித்து பறிக்கணும், பறிக்கலைன்னால் முழுக்க பழுத்து கொடுத்தானால் கீழே தான் விழும். யதா பலானாம் பக்வானாம் நான்யத்ர பதனாத் பயம். அந்த பழுத்த பழத்துக்கு கீழே விழுறதை தவிர வேற ஒரு பயம் இல்லை. பழுக்க பழுக்க அந்த மரத்துலேருந்து, பொதுவாக தென்னை மரத்திலேயே பழுத்துதானால் அந்த மட்டை கீழே விழ போகிறது. பழுக்க பழுக்க என்னாகும்? அந்த மட்டை கீழே விழும். விளையாட்டா சொல்லுவா, கிராமங்களில் பழுத்த மட்டை கீழே விழுற காலத்தில் மேலே இருக்கிற பச்சை மட்டை சிரிக்குமாம் பழுத்த மட்டையை பார்த்து. நீ கீழே விழுற, நான் எப்படி இருக்கேன் பாரு மரத்துலேங்குமா. உடனே விழற பழுத்த மட்டை சொல்லுமா, இன்னும் 8 நாள் ஆனால் நீனும் பழுத்து கீழே விழுவேங்குமா. நான் இன்னைக்கு விழறேன்னு நினைக்காதே, இப்போ ஏதோ பச்சையாக இருக்கே அதனால பிடிச்சின்னு இருக்கு மரம், நீனும் பழுத்தே ஆனால் என்ன போல 8 நாள் கழிச்சு நீனும் விழ வேண்டியதுதான் அப்படிங்குமா. அதுபோல் இன்னைக்கு ஆரோக்கியமாக இருக்கும், பதவி இருக்குது, பணம் இருக்குது அப்படின்னு திமிரா இருக்கக்கூடாது. இல்லாத வாழை கண்டோ வயசான வாழை கண்டோ நாளைக்கு நமக்கு வராத அந்த நிலை. விளையாட்டா கிராமங்களில் சொல்லிவிடுவாள், பழுத்த மட்டையை பார்த்து பச்சை மட்டை சிரிச்சு தான் அப்படின்னு விடுவாள். யதா பலானாம் பக்வானாம் நான்யத்ர பதனாத் பயம். அதுபோல ஒரு மனுஷன் பிறந்தவனுக்கு ஜரையும் மரணத்தை தவிரையும் பயம் வேற ஒன்றும் கிடையாது. ஏவம் நரஸ்ய ஜாதஸ்ய நான்யத்ர மரணாத் பயம். மரணம்தான் அவனுக்கு டெஸ்டினேஷன். நான் அங்கே போனேன் இங்கே போனேன்னு சொல்கிறா போல ஒரு ஊருக்கு போக வேண்டியது. அந்த நினைவே இல்லாத வாழ்ந்துன்னு இருக்கான். அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், அங்கே டிக்கெட் போட்டிருக்கேன் இங்கே போட்டிருக்கேன். ஜெர்மன் டூர் போகிறேன், நான் அந்த டூர் போக போகிறேன், எஜிப்து டூர் போக போகிறேன், நான் அந்த டூர் போக போகிறேன், இந்த டூர் போக போகிறேங்கிறான். ஒரு டூர் ஒன்று இருக்கு, அந்த டூருக்கு மாத்திரம் ரிட்டர்ன் டிக்கெட் கிடையாது, உண்டு, அது நமக்கு தெரியாது. இவன் வேண்டான்னாலும் அது விடாது, அது போயே ஆகணும். ஏவம் நரஸ்ய ஜாதஸ்ய, பிறந்துட்டானால் மனுஷன் நான்யத்ர மரணாத் பயம். மரணம்ங்கிறது நிச்சயம், இவன் பயந்ததுக்காக விடாது. அதுதான் சுவாமி கீதையில் ஆரம்பிக்கிறதையே, எப்போ நடக்க போகிறது நடந்தே தீருமோ அதுக்கேண்டா துக்கப்படுற அர்ஜுனா அப்படின்னு தான் கீதை ஆரம்பமே. அசோச்சியா நன்வசோச்சஸ்துவம் பிரஜாவாதாம்ச்ச பாஷசே கதாசு நகதாசும்ச்ச நானுசோச்சந்தி பண்டிதாக கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ்தத்திர நமுஹ்யதி அப்படின்னு தான் சாங்கிய யோகம் 2வது அத்தியாயம் ஆரம்பமே. எப்படி கௌமாரத்திலேருந்து யௌவனம் வரதோ, யௌவனத்திலேருந்து ஜர வரதோ, அதுபோல் ஒரு நாள் மரணமும் உண்டு. யௌவனம் அந்த காலத்தில் நான் தொட்டியில் படுத்துட்டு இருந்தா போல இன்னைக்கு இல்லையேன்னு யாராவது அழறானோ? தொட்டியில் அதுவும் காயில் வரலை வாயில் போட்டுண்டு, இல்லை கால் கட்ட வரலை தூக்கி வாயில் போட்டுண்டு படுத்துட்டு இருந்தேனே அந்த உடம்பு போயிடுத்தேன்னு யாராவது அழறானோ? நல்லா கட்டு மஸ்தா உயரமாக ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறான், நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணணுங்கிறான். யௌவனம் வந்ததும் பால்யவஸ்தை போயிடுறது, போனதில் துக்கம் இல்லை, யௌவனம் வந்துடுத்துங்கிற சந்தோஷம். அதுபோல் தீரர்கள் யோகிகள் இந்த சரீரத்தை விட போகிறோன்னு மரணத்தை கண்டு பயப்பட மாட்டா. எங்கே போக போகிறோங்கிறத பற்றி தான் கவலை. போக போகிறத பற்றி கவலை இல்லை, எங்கே போக போகிறோங்கிறத பற்றி தான் கவலை. புண்ணியலோகமா பாபமா நரகமா சொர்க்கமா, எந்த லோகத்துக்கு போக போகிறோங்கிறது தான் கவலை.
ஏவம் நரஸ்ய ஜாதஸ்ய நான்யத்ர மரணாத் பயம் யதாகாரம் திருடஸ்தூனம் ஜீர்ணம் பூத்வா வசீததி ததைவ சீதந்தி நராஹ ஜரா மிருத்யு வசங்கதாக. உறுதியான தேக்கு மரங்கள்லாம் போட்டு கட்டின வீடு, உத்தரங்கள்லாம் போட்டு கட்டின வீடு எத்தனை நாளைக்கு? 50 வருஷம் இருக்கட்டும், 100 வருஷம் இருக்கட்டும், ஒரு நாளைக்கு அந்த மரமும் உளுத்து கொட்ட தான் போகிறது. அந்த மரங்கள்லாம் உளுத்து கொட்ட போகிறது, வீடு முழ போகிறது. எவ்வளோ பெரிய அரண்மனை எல்லாம் பார்க்குறோம் நம்ம. ஏதோ இப்போ கர்நாடகாலையும் சரி, மகாராஷ்டிரங்கள்லையும் சரி, இந்த ஜிஜாப்பூர் அந்த பக்கங்கள்லாம் பார்த்தோம்னா பல அரண்மனைகள் இடித்து உடைச்சி வச்சிருக்கா, உடஞ்சி கிடக்கு. கிருஷ்ணதேவராயருடைய அரண்மனை எல்லாம் பார்த்தோம்னா கர்நாடகத்தில் துங்கா நதிக்கரையில் வெறும் மொட்டையாக நிற்கிறது. எப்படி இருந்தது ஒரு காலத்திலேங்கிறத அவள் வர்ணிக்கிறா, இன்னைக்கு ஹிஸ்ட்ரியை சொல்கிறா. அந்த அந்த கட்டடங்கள்லாம் கூட இப்படி ஆயிடுது. விட்டல்நாத் மந்திர்னு ஆச்சரியமாக அங்கே ஒரு பாண்டுரங்கன் கோவிலும் கட்டியிருந்தால் நம்ம கோவில்லாம் இடைஞ்சு போயிடுக்கு. அவுரங்கசீப்பு காலங்களில் உள்ள கலகங்களாலே, அந்த ராஜாக்கள்லாம் நடுப்புற வந்த ராஜாக்களுடைய கலகங்களால் பிருந்தாவனத்திலையும் அதுபோல் கோவிந்தஜி மந்திராக இருக்கட்டும், மதனமோகன் கோவிலாக இருக்கட்டும், எத்தனை கோவில்கள் மொட்டை மொட்டையாக நிற்கிறது. ஸ்ரீரங்கத்தில் எத்தனை கோபுரம், மொட்டை கோபுரம் இருக்குது ஸ்ரீரங்கத்தில். இப்படியா கட்டி வச்சிருப்பாள் ராஜகோபுரம் கட்டின ஊரில். கலக காலங்களில் இடித்தது தான், இடித்தது போக மிச்சம் அப்புறம் திருப்பி பக்தாலாம் சேர்ந்து இப்போ எடுத்து கட்டி கிருஷ்ணதேவராயர் காலத்திலையும் பின்னாடி வந்த நாயக்க மன்னர்கள் காலத்திலையும் எடுத்து கட்டினது தான் இன்றைக்கி ஸ்ரீரங்கம், கும்பகோண கோவில்கள்லாம் பார்க்குறோம். நடுப்புற கலக காலங்களில் இடிஞ்சு போயிடுது. இடியலாமான்னால் இடிக்கக்கூடாது, மரம் மாடு வந்து மீன் ஒரு மணி கதை சொல்லுங்க. யதாகாரம் திருடஸ்தூனம் ஜீர்ணம் பூத்வா வசீததி ததைவ சீதந்தி நராஹ ஜரா மிருத்யு வசங்கதாக அத்யேதி ரஜனி யாத்து சான பிரதி நிவர்த்ததே யாத்வேவ யமுனா பூர்ணா சமுத்திரமுதகாகுலம். அதுபோல திருடமாக கட்டின வீடானது ஒரு நாள் பழைய கட்டடமாக ஆகி எப்படி சிதிலமாயிடுறதோ அது அப்படி ஆய்த்தான் தீருமோ. அதுபோல ததைவ சீதந்தி நராக, மனுஷனுக்கும் ஒரு நாள் ஜரா மரணங்கள்லாம் உண்டு. ஜரா மிருத்யு வசங்கதாக அத்யேதி ரஜனி யாத்து சான பிரதி நிவர்த்ததே. ராத்திரியும் பகலும் எப்படி போயிட்டே இருக்கோ, ஒரு நாளும் போன ராத்திரி எப்படி திரும்பி வராதோ. நேற்றுக்கு ராத்திரி போயிடுத்துனால் முடிஞ்சு போயிடுது. டிசம்பர் 5ஆம் தேதி 2024 இனிமேல் வரப்போகிறதோ, 7ஆம் தேதி 8ஆம் தேதி வரப்போகிறதோ. மகாப்பிரவாகமாக போகிற யமுனை கடைசியில் சமுத்திரத்தில் போய் சேர்றது, அந்த ஜலம் திரும்பி வரப்போகிறதோ. அப்படி பூர்ணமாக போகிற யமுனையும் கடைசியில் சமுத்திரத்தில் போய் சேர்ந்து விடுறது. யாத்தியேவ யமுனா பூர்ணா சமுத்திர முதகாகுலம். ஏன்னால் நதிகள் ஏற்பட்டது சமுத்திரத்தில் போய் சேர்றதுக்கு தான். அதுபோல மனுஷன் ஏற்பட்டது சத்தர்மங்களில் இருந்து மோட்ச சாதனங்களை பண்ணி பகவானை அடையிறதுக்கு தான். மரணத்தை கண்டு பயப்படக்கூடாது. இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி அஹோராத்திராணி கச்சந்தி சர்வேஷாம் பிராணினாமிக ஆயும் க்ஷபயந்த்யாசு கிரீஷ்மே ஜலமிவம்சவஹா. அஹோராத்திரங்கள் மாறி மாறி போயிட்டே இருக்கு. சூரிய கிரணங்கள் கிரீஷ்ம காலங்களில் எப்படி ஜலத்தை வத்தடிக்கிறதோ குளங்குட்டைகளெல்லாம், அதுபோல மனுஷனுடைய ஆயுஷையும் அது வத்த அடிச்சுட்டே இருக்கு. அஹோராத்திராணி கச்சந்தி சர்வேஷாம் பிராணினாமிக ஆயும்ஷி க்ஷபயந்த்யாசு கிரீஷ்மே ஜலமிவம்சவஹா. கிரீஷ்ம காலத்திலே, கோடை காலத்திலே ஏரி குளங்கள் நதிகளெல்லாம் எப்படி சூரிய கிரணம் வத்தடிக்கிறதோ அதுபோல அகோராத்திரங்கள் பகலும் ராத்திரியுமா போயின்னு இருக்கே, அது மனுஷனுடைய ஆயுஷை வத்தடிச்சுன்னு இருக்கு. ஆத்மான மனுஷோச்சத்வம் கிமன்ய மனுஷோச்சசி ஆயுஸ்தே ஹீயதே யஸ்யே ஸ்திதஸ்ய ச கதஸ்ய ச. சொர்க்கத்தில் போன அப்பா கவலைப்படுவார்னு சொல்லிட்டு இருக்கேலே, சொல்லிட்டு இருக்கே பரதா, யாருக்கு யாருடா அப்பா? யாரை பற்றி இப்போ யார் கவலைப்படணும்? அவாவாளை பற்றி அவாவா கவலைப்படணும்டா பரதா. ஆத்மனான மனுஷோச்சத்துவம், தன்னை பற்றி கவலைப்பட்டா உத்தாரணம் பண்ணிக்கிறதுக்காவது வழி உண்டு. உத்தரேது ஆத்மனாத்மானம்னு. பிரத்தியாரை பற்றி கவலைப்பட்டு இங்கே பிரயோஜனம் இல்லை. பிரத்தியாரை பற்றி எதுக்கு கவலைப்படணும்? அவாவா அவாவாளை பற்றி கவலைப்பட்டுவா. கிமன்ய மனுஷோச்சசி,
நீ எதுக்கு இப்போ கவலைப்படுற? பரலோகத்துக்கு போன அப்பாவை நினைச்சு. ஆயுசு போயிட்டே இருக்கு, அதுக்குள்ள நம்ம என்ன செய்யணுங்கிறத சிந்திக்கணும்டா பரதா. ஆயுஸ்தே ஹீயத்தே யஸ்யே ஸ்திதஸ்ய கதஸ்ய ச. ஒருத்தன் உட்காண்டிருந்தாலும் சரி, நடந்தாலும் சரி, ஆயுசு போயிட்டே இருக்கு. அதை விட்டுட்டு போனவாளை பற்றியும் பிரத்தியாரை பற்றியும் கவலைப்பட்டு இருக்கிறதுல என்ன இருக்கு? பிறந்தவா ஒரு நாள் போய்த்தான் ஆக்க. பிறக்கிறதையே மிருத்தியோடு தான் பிறக்கிறான், நடக்கிறதையும் மிருத்தியோடு தான் நடக்கிறான். சகைவ மிருத்யுர்ரஜதி சஹ மிருத்யுர் நிஷீததி கத்வா சுதீர்கமத்வானம் சஹ மிருத்யுர் நிவர்த்ததே. எவனோடவே நடக்கிறான், எவனோடவே வசிக்கிறான். நீண்ட வழியிலே எவனும் கூட வந்துட்டே இருக்கான். அதனாலதான் யமஸ்ய கருணாநாஸ்தி கர்த்தவியம் ஹரிகீர்த்தனம். கர்த்தவியம் நித்திய கர்மவத். அன்றாடம் எப்படி பல் தேய்க்கிறானோ, காப்பி குடிக்கிறானோ, இட்லி சாப்பிட்றானோ, அவனுக்குன்னு ஒரு காரியம் வச்சுட்டு இருக்கானோ, குளிக்கிறது, பல்லு தேய்க்கிறது, ஆகாரம் பண்ணுறது, அதுபோல நல்ல காரியங்களையும் உன்னை ஈடுபடுத்திக்கணும். ராமாயண பாராயணம், பாகவத பாராயணம். இன்னைக்கு இது பண்ணாத அஸ்தமிக்க கூடாது. ஒரு சம்ஷேப ராமாயணமாவது நித்திய பாராயணம் பண்ணணும். ஒரு நாராயணியம் படிக்கணும். 10 துளசி எடுத்து பகவானுக்கு அர்ச்சிக்கணும். கோவில்லையோ ஆத்திலையோ படத்தில் சுவாமிக்கு சாஷ்டாங்கமாக 4 தரையாக நமஸ்காரம் பண்ணணும். அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம்னு ஏதாவது ஒரு வழியை எடுத்துக்கணும். இல்லாத ஒருத்தன் பொழுத வீணடிச்சானால் மிருத்யு கூடவே இருக்கான். அவனுக்கு ஒரு நாளும் கருணை கிடையாதுன்னா யமஸ்ய கருணா நாஸ்தி. ஐயோ பாவம்னு டாக்டருக்கு கஷ்டப்பட்டு படிச்சிருக்கானே, எம்டி எம்எஸ் எல்லாம் படிச்சிருக்கானே, 10 வருஷம் 8 வருஷம், இவனை விட்டுட்டு போவோம்னு நினைக்க மாட்டார். சிஏ படிச்சிருக்கானே, 4 தடவை இன்டர், 4 தடவை ஃபைனல்னு கஷ்டப்பட்டு எழுதியிருக்கானே, பாவம் போனால் போகிறதுன்னு விடுவாரா? விட மாட்டார். இன்ஜினியர் படிச்சிருக்கானேன்னு விடுவாரா? வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்திருக்கானே இந்த பையன் அப்படின்னு விடுவாரா? யமஸ்ய கருணா நாஸ்தி. யாரையும் விட மாட்டான் யமன். பெரிய கனவாடிகளாக இருந்தாலும் ஒரு நாள் போய்த்தான் ஆக்க. கொப்புளிப்பார் கணத்தேன்னா கூட அவரும் மறைஞ்சு விட்டான். ஞானிகள் எல்லாமே போகிறதே அப்புறம் சாமானியாலை பற்றி கேட்பானே. நீலகண்ட தீட்சர் சொன்னார், மகான்களெல்லாம் கூட காக்கா கீட்டானிவ கவலையதின்னார். காக்கா ஜலத்தில் இருக்கிற ஜீவராசியை கொத்தரா போல யமன் சாதுக்களையும் கொத்தின்னு இருக்கானே. அர்கசம் பரிணமத்தே அப்படின்னார். காக்கா எப்படி ஜீவனை ஒரு ஜலத்தில் இருக்கிற மீனையோ இல்லை பூச்சிகளையோ சாக்கடையில் இருக்கிற புழுக்களையோ கொத்தரா போல யமன் சாதுக்கள் மகான்களை கூட கொண்டு போயிடுறான். யமன் யார்கிட்டையும் கருணை வைக்கிறது இல்லை. சகைவ மிருத்யுர் விரஜதி சஹ மிருத்யுர் நிஷீததி கத்வா சுதீர்கமத்வானம் சஹ மிருத்யுர் நிவர்த்ததே. இப்படி 22 ஸ்லோகம் ஆயிருக்கு இந்த சர்க்கத்தில். மேலே நாளைக்கு சொல்கிறேன். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுத்து. நாளைக்கு மேலே மிச்ச விஷயங்களை சொல்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது. ராமகீதை, ஸ்ரீராமருடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். இங்கே குமார சஷ்டி வாழ 1 நிமிஷம் இருக்குது. வேத பாராயணம் பண்ணுற வாழ 1 நிமிஷம். இங்கே சுப்பிரமணிய சஷ்டி உற்சவம் நடந்துட்டுருக்கு. சம்பூர்ண வேத பாராயணமும் ருக்வேத பாராயணம் 2 வேளையும் பாராயணத்தோடு கூட ஸ்ரீமத் ராமாயண பிரவச்சனமும் நடக்கிறது. இப்போ பிரவச்சனம் நடக்கிற காலத்துலேயும் இப்போ ருக்வேத பாராயணம் ஒரு அங்கத நேரத்தில் நடந்துட்டுருக்கு ஸ்ரீராமருடைய சன்னதியில். அதுபோல் பிரவச்சனமும் இங்கே முருகனுக்காக இந்த சுப்பிரமணிய சஷ்டியில் ராமாயண பாராயணம், பிரம்மச்சாரி குழந்தைகள் எல்லாம் பூஜனம், போஜனங்கள்லாம் வாளுக்கு பண்ணி வச்சு வேத பாராயணத்தோடு இங்கே சுப்பிரமணிய சஷ்டி உற்சவம் முருகனுக்காக நடக்கிறது. இதில் 4 நாள் ஆயிருக்கு. இன்றைக்கி ஜட்டாயு மோட்சம் பாராயணம் ஆயிருக்கு. நாளைக்கு ஒரு நாள் கிஷ்கிந்தா காண்டம், புதன்கிழமை ஆனால் வியாழக்கிழமை குரு தத்துவம் ஹனுமார் வந்துடுறார். சுந்தரகாண்டம் வியாழக்கிழமை ஹனுமாருடைய காண்டம் சுந்தரகாண்ட பாராயணம் நடக்கிறது. ஸ்ரீராமருடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். ब्राह्मे मुहूर्ते परितस्वभक्तैः संदृष्ट सर्वोत्तम विश्वरूप स्वतैल संसेवक रोगहर्त्रे वातालयाधीश नमो नमस्ते नारायण 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 गंगा प्रवाहेन्दु जटाधराय त्रिलोचनाय स्मरकालहंत्रे समस्तदेवैरविपूजिताय श्रीवैद्यनाथाय नमः शिवाय महादेव महादेव महादेव
महादेव महादेव महादेव महादेव महादेव महादेव महादेव महादेव महादेव महादेव महादेव महादेव महादेव। हर नमः पार्वतीपतये। जानकीकान्तस्मरणं सद्गुरु आञ्जनेयमूर्ति की।